நீங்க நினைச்சுக்கீங்க, அந்த வீட்டுக்குள்ள இருளின் கிரியை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்போது நான் செத்து போயிடலாமா, இல்ல நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது எதுக்கு நான் இருக்கணும், செத்து போலாமா, இல்ல நம்முடைய வாயிலிருந்து வரும் ஏதோ ஒரு பிரச்சனை நெருக்கம் வரும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து வரும், நான் செத்து போலாமா, நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு எண்ணம் வந்துச்சுனாலே பொண்ணு புரிஞ்சுக்கோ, நம்ம வாழ்க்கையில சத்துரு உள்ள வந்துட்டான் என்று அர்த்தம். அப்ப சத்துருக்கு நீங்க இடம் கொடுக்கிறது எதுல தான் இருக்கு, நீ பேசுகிற அந்த வார்த்தையில தான் நீ சத்துருக்கு இடம் கொடுக்கிற. அப்ப அண்ணன் யூதாஸ் காரியத்து சத்துருக்கு இடம் கொடுத்தான், பிசாசுக்கு இடம் கொடுத்தான், அவன் காலத்துக்கு முன்னே மரித்து போனான். வேதாகமத்தில் அநேகர் மரணித்திருக்கிறார்கள் காலத்திற்கு முன்னே. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தனக்கு தானே மரணத்தை எடுத்துக்கொண்டானால் அவன் நரகத்திற்கு தான் போவான். இன்னைக்கு எத்தனை பேர் சத்துருவினுடைய திட்டம் என்ன, நீ பரலோகத்திற்கு வரக்கூடாது, நீ நரகத்திற்கு போக வேண்டும் என்பதுதான். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், இருளில் இருக்கிற ஜனங்களை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏன்? இருள் என்பது நரகத்தை குறிக்கிறது, இருள் என்பது பிசாசுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. அதனால கர்த்தர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இருளின் ராஜ்யத்துக்குள்ளிருந்து என்னை எடுத்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள என்னை என்ன செய்தார், உட்படுத்தி கொடுத்திருக்கிறார், உட்படுத்தி இருக்கிறார். இப்ப நம்மளாம் வந்ததல்ல, அவரா என்னை உட்படுத்தி இருக்கிறார், அவரா என்னை அழைத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த இடத்துல நீங்க இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குமானால் அந்த இருள் விலகணும். அந்த இருள் விலகுனா நமக்குடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. சரி பாஸ்டர், இருளின் கிரியை என்று போன வாரமும் சொன்னீங்களே, இந்த வாரமும் சொல்றீங்க. அந்த இருள் எப்படி எனக்குள்ள கிரியை செய்கிறதா என்பதை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்கன்னா, நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் அந்த இருளின் கிரியைகள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை நம்ம துரத்துவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் அதனுடைய 21ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 21:4. இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று நாபாத் தன்னுடைய சொன்ன வார்த்தைக்காக சலிப்பும் சினமுமாய் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டில் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 2வது இருள் வருவதற்குடைய காரியம் என்ன, மற்றவர்களுடையதை எனக்கு உரியதாய் மாற்ற வேண்டும் என்று எப்பொழுது ஒரு மனிதன் நினைக்கிறானோ அப்பொழுது இருள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, இவ கேட்கிறான், நான் பார்த்து கேட்கிறான், என்ன கேட்கிறான் அப்படின்னா, இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேலினாகிய நாபோத் தன்னோடு சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலித்து கொண்டான். சலிப்புனா என்ன தெரியுமா, ஆத்திரப்பட்டான். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களிடத்துல கிடைக்கல, ஒரு பொருள் உங்க வாழ்க்கையில கணவன் மனைவியாக இருக்கீங்க, ஒரு கணவன் இல்ல மனைவி இடத்துல கேட்கிறீங்க, மனைவி கணவனிடத்துல கேட்கிற ஒரு காரியம் இருக்கும். ஏதோ ஒரு பொருளை கேட்குறீங்க, அதில் ஆத்திரம் வரக்கூடாது. சொல்லுங்க, ஆத்திரம் ஒரு மனுஷனுக்கு வருமானால் அங்கே என்ன வந்துருச்சு, இருளின் கிரியைகள் வருகிறது. ஆத்திரம் என்பது, அவசரம் என்பது சொல்லுவாங்க, அவசரத்தில் முடிவெடுத்தா அது என்னதான் சரியா இருக்காது. சொல்லுங்க, அவசரத்தில் முடிவெடுத்தா அது என்ன செய்யாது, சரியா இருக்காது. அப்போ சலிப்பு என்கிற வார்த்தைக்கு பொது மொழிபெயர்ப்புல ஆத்திரம் என்று சொல்லப்படுகிறது. எப்படியாவது அதை வாங்கிடணும். சொல்லுங்க, எப்படி ஆகிலும், சொல்லுங்க, எப்படி ஆகிலும் வாங்கிடணும். இப்போ சில பொருள் நம்ம கிடைச்சலைன்னா நம்ம மூளையே ஒர்க் ஆகாது. சில பொருட்கள் நான் கேட்டு அது நான் வாங்கி தரமாட்டேன், இல்லை வாங்கி பிறகு தரலான்னு என்று சொன்னா நம்முடைய மைண்ட் என்ன செய்யாது, கேட்டவருடைய மைண்ட் என்ன செய்யாது, ஆசைப்பட்டு கேட்டவருடைய மைண்ட் என்ன செய்யாது, ஒர்க் ஆகுமா?
ஒர்க் ஆகாது. அப்போ மைண்ட் ஒர்க் ஆகாதனால இப்ப என்ன செய்வோம் நம்ம? வாசிங்க. சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு முன்ன வச்சிருக்கிற ஆகாரத்தை 3 நேரம் உன்னால சாப்பிடாம கோவப்பட்டு பட்டினியோடு எப்ப இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அப்பொழுது நீ இருளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பாஸ்டிங் இருக்கிற நாட்கள்ல நீ பாஸ்டிங் அது பிரச்சனையே கிடையாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேகருடைய வீடுகளில இந்த இருளுக்கு எப்படி நான் இடம் கொடுக்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை நான் கேட்டு அது எனக்கு கிடைக்காத பட்சத்துல நம்ம பிடிவாதம்னு சொல்லுவோம் இல்லையா? பிடிவாதமா எனக்கு சோறும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், தன்னுடைய முகத்தை கட்டிலுக்கு படுக்க வச்சு முகத்தை என்ன செய்ய யாருக்கும் பார்க்க முடியாதபடி மாத்தி வச்சுக்கிறது, முகத்தை மூணு வச்சுக்கிறது. அப்போ ஒரு மனிதன் உம்முன்னு நீ இருக்கிறேன்னா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீங்க இருளினுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்குறீங்க என்ன அர்த்தம்? இருளுக்கு, ஆமா. அப்போ இருளுக்கு நீ இடம் கொடுக்காம இருந்தா பைபிள் சொல்லுது போதும் என்கிற மனப்பான்மையோடு நம்ம இருக்கணும் எப்போதும். சரி, இருக்கிறது கர்த்தர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்ல. கர்த்தர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆகாப் என்ன செய்கிறான்? ஒன்று, அடுத்த பொருள்களுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்க போட்டிருக்கிற சாரி நல்லா இருக்கு, இதே போல எனக்கு ஒரு சாரி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டாலே புரிஞ்சிடுங்க என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம். இவங்க போட்டிருக்கிற ஜிமிக்கு நல்லா இருக்கு, இவங்க போட்டிருக்கிற மூக்குத்தி நல்லா இருக்கு, இவங்க போட்டிருக்கிறதை போல மற்றவர்கள் எதை போட்டிருக்கிறார்களோ அதை நான் விரும்புவேனையானால் என் வாழ்க்கைக்குள்ள என்ன வந்துடும்? இருள் வந்துடும். அப்போ இன்னைக்கு வேதத்துல நீங்கள் பாருங்க, ஆகாப் ராஜா ஆசைப்படுகிறது கிடைக்கல, அது இன்னொருவருடைய பொருள், இன்னொருவருடைய சொத்து. அது யார் ஆசைப்படுறா சொல்லுங்களேன். இன்னும் அநேக நேரங்களில் இருள் நம்முடைய குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? யார் யாருடையோ சொந்தங்கள் எல்லாம், அந்த நன்மைகள் எல்லாம் நீ எடுத்து சுரண்டி வச்சிருப்ப. உங்க அம்மாவுக்குரியது, உங்க அப்பாவுக்குரிய நன்மைகள், உங்க குடும்பத்திற்குரிய நன்மைகள், இப்படிப்பட்ட எல்லா நன்மைகளும் வாங்கி 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 மற்றவர்கள் சுதந்திரிக்க வேண்டியதை நீ வஞ்சித்து எடுத்தோம்னா அங்க என்ன வந்துருச்சு சொல்லு? இருள் வந்துருச்சு. அப்ப இருள் வருவதற்கு முதல் காரியம், மற்றவர்களுடைய பொருளை நீ எப்பொழுது நீ வஞ்சித்து எடுத்துட்டியோ அப்பொழுது என்ன வந்துருச்சு? இன்னைக்கு அப்படிப்பட்ட இருள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இருளுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அப்படி ஆசை வந்துச்சுனாலே உடனே என்ன செஞ்சிடணும்? ஆண்டவரே இது எனக்கு உரியது அல்ல சொல்லுங்க. இது அடுத்த பொருளுக்கு மேல ஆசை வந்தா உடனே சொல்லணும், ஆண்டவரே இது அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவர்களுக்கு கொடுத்த நன்மை, எனக்கு நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அந்த நன்மை எனக்கு நீர் தாரும். அல்லேலூயா. அப்படிதான் ஜெபிக்கணும். ஆண்டவரே அவர்களை போல என்ன மாற்றும், இவர்களை போல என்ன மாற்றும், இப்படிப்பட்டவர்களை போல என மாற்றும் என்று சொல்லுகிறதற்காக அழைக்கப்படவில்லை. கர்த்தர் உன்னை தனித்துவமாய் உள்ளவர்களாக தான் கர்த்தர் உன்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த இருள் விலகுவதற்கு ஒன்று வருவதற்கு காரணம் என்ன? மற்றவருடைய பொருளை நீ ஆசைப்படவே கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு மற்றவருடைய பொருளுக்கு மேல உனக்கு ஆசை வருதுன்னா அது நீ இருளுக்கு இடம் கொடுக்கிற என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது என்ன வந்துச்சா, ஒன்னு ஆசைப்பட்டான், ரெண்டாவது சலிப்பு வந்துச்சு, ஆத்திரம், கோபம். நான் கேட்டு இவன் தரலையே. நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எனக்கு சரியா வரும். நம்ம ஒரு காசு நம்ம கடன் வாங்க போறோம், அவன்கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ தரல, ஆனா அந்த காசு நம்ம கேட்கும் போது அவன் தரலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வச்சுட்டே தரல, இவெல்லாம் நல்லவனா, இவெல்லாம் அப்படித்தானே சொல்லுவோம். ஏது அவன் காசு, அவன் விருப்பம் இருந்தா தாரான், விருப்பம் இல்லைன்னா தரமாட்டான்.
அம்மாவா இல்லையா? ஆமா தானே. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? வச்சுட்டு அது அவன விருப்பம். அவன் தரதும் தராதது யாருடைய விருப்பம்? அவன் விருப்பம். உடனே உனக்குள்ள ஆத்திரம் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. இவனை எப்படியாவது பழி தீக்கணும்னு நினைக்கிற. அதல்ல. அல்லேலூயா. அதல்ல. பழி தீர்க்கிறது நம்முடைய வேலை இல்ல. யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. நீ பழி செய், நீ அவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நீ தீர்மானிக்கிற எண்ணம் உனக்குள்ள இருக்குதுனாலே நல்லா புரிஞ்சுக்கோ, நீ எதுக்குள்ளதான் இருக்கிற? இருளுக்குள்ளதான் நீ இருக்கிற. அன்னைக்கு நோவாவினுடைய காலத்துல கர்த்தர் என்ன செய்தார்? மிகப்பெரிய ஒரு பிரளயம் வந்துச்சு. தண்ணீர்னால ஜனங்கள் அழிந்துச்சு. அதன் பிறகு நோவா என்ன செய்கிறார்? பூலோகத்துல அவர் என்ன செய்கிறார்? திராட்சை பழங்களை நட்டு திராட்சை பழங்களை உருவாக்குகிறார். ஆனா அந்த திராட்சை பழத்தை இவர் குடிக்கும் பொழுது இவருக்குள்ள என்ன வந்துச்சு? போதை வந்துச்சு. போதை வந்துச்சு. அப்ப போதை வந்து 3 பிள்ளைகள் வருகிறார்கள். 2 பிள்ளைகள் பார்த்து என்ன செய்றாங்க? மற்றவர்களுக்கு அறிவிக்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு பிள்ளை மட்டும் வந்து என்ன செய்தான்? அந்த நிர்வாணத்தை மூடினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உண்மையான சிநேகிதன் மற்றவர்கள் செய்கிற பாவங்களை வெளியில தூற்றி தெரிகிறவன் அல்ல. அந்த பாவத்தை யார் மூடுகிறார்களோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. மற்ற 2 பேர்களும் சபிக்கப்பட்டு போனார்கள். அதை மூடுனவன் ஆசீர்வதிக்கப்பட்டு போனான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேக நேரங்களில நம்ம என்ன செய்யறோம்னா, இப்படிப்பட்ட சாபங்களை நம்ம வாங்கி கொள்ளக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்முடைய பெற்றோர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் செய்த எல்லா தவறும் பெற்றோருக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். எங்கேயாவது போய் நம்ம தூற்றி தெரிவோமா? ஏன் தூற்றி தெரிய மாட்டோம்? ஏன் நம்முடைய பிள்ளைகளுடைய தவறுகளை வெளியில எல்லாம் போய் சொல்ல மாட்டோம்? ஏன்னா நான் என் பிள்ளையை நேசிக்கிறேன். அல்லேலூயா. நான் என் பிள்ளைய நேசிக்கிறேன், அதனால நான் சொல்ல மாட்டேன். நீங்க பொதுவா பாருங்க, அம்மாவிடத்துல அப்பாவாவது பரவாயில்ல, எப்பா கோபத்துல ஒரு திட்டிடுவாரு, சொல்லிடுவாரு. ஆனா அம்மா என்று சொல்லும் பொழுது தன் பிள்ளை எவ்வளவுதான் பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் தன் பிள்ளை நிரபராதி என்றுதான் சொல்லும். அல்லேலூயா. அதுதான் உண்மையான அன்பு. அன்பு சகல பாவத்தையும் என்ன செய்யும்? மூடும். அன்பு இல்லைன்னா தான் பகை உருவாகும். சொல்ல, அன்பு இல்லைன்னா பகைகள் உருவாகும். அப்போ இவன் என்ன செய்கிறான்? ஆத்திரப்படுகிறான், சினம் கொள்ளுகிறான், கோபம். வேதம் சொல்லுகிறது 12 மணி நேரத்துக்குள்ள அவனுடைய கோபம் நிக்கணும். 12 மணி நேரத்துல அவனுடைய கோபம் தனியலை அப்படின்னா அங்க என்ன செய்யறோம்? நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். இன்னும் எத்தனை பிள்ளைகள் 12 மணி நேரத்துக்கு மேல கோபத்தோட நம்ம இருந்தா அங்க என்ன வந்துருது சொல்லுங்க? இருள் வந்துருது. இருளுடைய கிரியைகள் அங்க செயல்பட ஆரம்பிக்குது. அந்த 12 மணி நேரத்துக்கு மேல போனாதான் பல யோசனைகள் வரும். இவனை என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இவன் இப்படி எல்லாம் விடக்கூடாத, இப்படி விட்டா சரியாவாத, அப்படி பட்டா சரியாவாத. ஆனா அதே நேரத்துல யோசிக்கிறத விட்டுட்டு கர்த்தருடைய பாதத்துல நீ வந்து அமர்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தரை நமக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவன் சொல்றது மட்டுமல்ல, இவன் என்ன செய்யறான்? ஆகாரம் சாப்பிடாம என்ன செய்யறான்? முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில முகம் திரும்பி இருக்கிறது. திரும்பக்கூடாது. சொல்ல, முகம். இன்னைக்கு அநேகர் பாருங்க, முகம் திரும்பி சாப்பிடாததுனால இன்னைக்கு சரீரம் முழுவதும் பலகீனம் பட்டு அநேக நேரம் காலத்திற்கு முன்னே நம்ம மரித்து போகிறவர்களாய் மாறி போய்விடுகிறோம். சாப்பாடுறதுல கர்த்தர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்துல ஒண்ணு என்னது தெரியுமா? சாப்பாடு. சொல்ல, கர்த்தர் கொடுத்த ஒண்ணுல என்னது? ஆகாரம் என்பது கர்த்தரால் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட ஒன்றுதான் என்னது? சாப்பாடு. அந்த சாப்பாட்டை நீ என்ன செய்யற? நம்ம என்ன செய்யறோம்? வெறுத்தேனா அங்க இருள் வந்துச்சுன்னு அர்த்தம்.
ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் வந்துட்டா அங்க என்ன வந்துடும்? வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்த இடத்துல என்ன உண்டாயிருக்கும்? சமாதானமா இருக்கும். ஆவியானவர் வந்துட்டா போதும் என்கிற மனப்பான்மை வந்துடும். ஆவியானவர் அங்க உள்ள வந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றம் வரும், சிந்தை வரும், சமாதானம் வரும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சுபாவங்களோட நம்ம இருக்கிறதுனாலதான் இருளின் கிரியை நம்மளை மீண்டும் 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 ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த நாபோத்தினுடைய இந்த ஆசீர்வாதத்தை இவன் எடுக்கிறான். மனைவி என்ன செய்கிறா? யேசபேலுடைய ஆவி. இந்த ஆவி என்ன செய்யுமா? யேசபேலுடைய ஆவி அடுத்தவர்களை வஞ்சிக்க வைக்கிறது, அடுத்தவர்களை பொய் சொல்ல வைத்து. இவன் என்ன சொல்றான்? யோசேபேல் என்ன செய்கிறான்? இப்ப நீ அவன் 2 பேரை அனுப்பு, போலியா பேலியாளின் மக்களை 2 பேரை அனுப்பி பொய் சாட்சி சொல்ல வை. சொல்லி அவனை என்ன செஞ்சிரு? கொன்னுருங்க. இன்னைக்கு அநேக நேரம் அநேகரை நம்ம ஆத்துமாவை நம்ம கொலை செய்கிறோம். நம்ம ஆத்துமாவை என்ன செஞ்சிடறோம்? அநேகருடைய ஹலோ, ஒருவேளை நம்ம இன்னைக்கு சரீர பிரகாரமா நம்ம அவங்கள கொல்லலைங்க, சரீர பிரகாரமா நான் அவங்கள கல்லெறியல, உண்மைதான். ஆனா அவங்க ஆத்துமா என்னை செத்து போனதுக்கு நான் காரணமாக இருந்திருப்பேன். ஆனால் அந்த ஆத்துமாவுக்கு மரணத்தை நான் வருவித்து கொண்டிருந்து இருப்பேனே, ஆனால் நான் இன்னும் இருளுக்குள்ளதான் இருக்கிறேன். அல்லேலூயா. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. நாபோத்து என்ன செய்கிறான்? கொல்றான். கல்லெறிந்து கொலை செய்து ஓடுகிறார்கள். இவன் அந்த இடத்துல போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. திப்பிலியனாகிய எலியாவின் இடத்துல வார்த்தை வருகிறது. இவன் இஸ்ரவேலுடைய நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை இவன் எடுத்தான். நீ அவனுக்கு முன்ன போ, அவனுக்கு முன்ன போ. கர்த்தர் சொல்றாரு, அவனுடைய ரத்தம் நாய்கள் நக்கினதை போல உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும். உன் ஆத்துமாவை மற்றவர்கள் இடறி செத்து போய் ஆத்துமாக்கள் இருக்குமானால் உன் ஆத்துமாவும் சாகும் ஒரு நாள். கவனமா இருந்துக்கோ. ஒரு மனிதன் இடறல் பண்ண கர்த்தர் சொல்றார், அவனை கழுத்து கட்டி என்ன செய்யணும்? ஏந்திர கல்ல கட்டி கடலுக்குள்ள போடணும். எத்தனை ஆத்துமாக்கள் நம்மளை இடற பண்ணி இருப்போம். நம்ம கைகளில் தந்த ஆத்துமாக்களை எத்தனை பேர் இடற பண்ணி இருக்கிறோம் பாருங்க. சத்துரு செய்யற வேலை, எதையோ ஒண்ணு பேசி, எதையோ ஒண்ணு நம்மளா யூகித்து, ஏதோ ஒண்ணு சொல்லி 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 பேசி 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 எத்தனை ஆத்துமாக்களை நம்ம இழந்திருப்போம். இழந்திருப்போமானால் உன் ஆத்துமா ஒரு நாள் சாகும். அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நம் மூலமா இடறுதல் யாருக்கும் வரட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லு, என் மூலமா யாருக்கும் இடறுதல் வரக்கூடாது. ஒருவேளை அப்படி இடறுதல் வந்து அவங்கள மீண்டும் ரினிவல் பண்ணணும். அல்லேலூயா. ரினிவல் பண்ணணும், அவங்கள்ட்ட பேசணும், கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். சரி சாரி போட்டுன்னு சொல்லணும். அன்னைக்கு தெரியாம நடந்துச்சு சொல்லணும். அன்னைக்கு ஏதோ தெரியாம நான் பேசிட்டேன், சாரி. நீ நான் பேசினதுனால தான் ஆலயத்துக்கு நீ வராம இருக்கிற, சாரி, நீ வா அப்படின்னு நம்ம சொல்லாம இருந்தோம்னா நம்முடைய ஆத்துமா ஒரு நாள் சாகும். அன்னைக்கு கர்த்தர் செய்தாரோ, நாபோத்தினுடைய வாழ்க்கையில அவனுக்குண்டிய ஆசீர்வாதத்தை நீ சுரண்டு எடுத்தேன்னா நிச்சயமா உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும். உன்னுடைய மரணம் சாதாரணமா இருக்காது, அது கொடியதா இருக்கும். நீ நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யணும். ஆவியானவர் கிரியை செய்தா சத்துருவும் சிநேகிதனாய் மாறி விடுகிறானே. ஆமாவா இல்லையா? ஆவியானவர் எங்க உண்டு அங்க ஒரு மனம் உண்டு. ஆவியானவர் எங்க உண்டு அங்க ஒற்றுமை உண்டு. பிரிவினை வராது, குடும்பத்துல பிரிவினை வராது. எப்ப பார்த்தாலும் முகத்தை திருப்பி 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 சௌர்பரமா வச்சுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்படி வாங்கிட்ட இன்னைக்கு இந்த சுபாவம் இருக்கும்னா நீ இன்னைக்கையோட விட்டுரு. இல்லைன்னா சத்துருடைய கிரியை ஒன்று ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிரு. ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, நன்மையை பார்க்க முடியாது. நன்மைய எவ்வளவுதான் நீ பிரயாசப்பட்டாலும் உனக்கு எங்கேயுமே நன்மையை பார்க்க முடியாது. ஏன்னா நீ இப்ப எங்க இருக்கிற? இருளின் கிரியைக்குள்ள இருக்கிற. குடும்ப வாழ்வுக்கு நான் சொல்றேன், மனைவிமார்கள் தான் அதிகமா கோபப்படுறது. வீட்டுல எப்ப பார்த்தாலும் முகத்தை சுடுமூஞ்சியா வச்சுக்காத. பக்கத்துல பார்த்து முகத்தை சுடுமூஞ்சியா வச்சுக்காத, சந்தோஷமா வச்சுக்க. சோறு புறமா சோறு தின்னாம சண்டை வச்சுட்டு, இதெல்லாம் ஆவியானுடைய கிரியை இல்லை.
நிறைய பேர் என்னன்னா, நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன். நீ நினைச்சதை சாதிக்கல, பிசாசு நினைச்சதை சாதிச்சிருக்கிற, அவ்வளவுதான் வித்தியாசம். நான் கோபப்பட்ட இப்படி எல்லாம் சாதிச்சுட்டேன்னு. கோபப்பட்டு நீ ஒண்ணு சாதிக்கிறேன்னா, பிசாசு உனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு கிரியை செஞ்சு அவனுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்று, அவ்வளவுதான் விஷயம். கர்த்தருடைய காரியம் எப்படி? அன்பினால கட்டப்படும். சொல்லுங்க, அன்பினால கட்டப்படும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாரு, நான் கோபப்பட்டு சாதிச்சுட்டேன். நீ சாதிக்கல, பிசாசு சாதிச்சிருக்கிற அவன் மூலமா. ஆவியானோர் சாதிச்சு அப்படி தெரியுமா சாதிப்பார்? யாவரோடும், சொல்லுங்க, யாவரோடும் சமாதானமா இருக்கும். கடந்த நாட்கள்ல ஒரு பிள்ளை பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பிள்ளை பேசிட்டு இருக்கும்போது லவ் பண்ணி தான் கெட்டுனாங்க. அப்போ நீ எப்படிம்மா ஜெபம் பண்ண? ஆண்டவர் சித்தம். மனசுக்குள்ள எல்லாம் ஆசை ஆளுக மேல வச்சுட்டு, இங்க என்ன ஆசை? ஆண்டவர் சித்தம் நிறைவேறட்டும். உங்க சித்தம் எங்க சித்தம் நிறைவேறும்? உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு நம்ம சித்தம் நிறைவேறணும், நிறைவேறுமா? நிறைவேறாது. அந்த பிள்ளை சொல்லிச்சு, நான் தேவ சுத்தத்தின்படி தான் கல்யாணம் நடந்துச்சு. என்னம்மா தேவ சுத்தத்தின்படி நடந்துச்சு? சரி, நான் போய் கேட்டேன், இதில் தேவ சுத்தம் நீ சொல்ற இல்லையா? ஒண்ணு நான் கேட்கிறேன், உங்க அப்பாவுக்குள்ள இந்த கல்யாணத்துல ஆரம்பத்துல இருந்து சமாதானம் இருந்துச்சான்னு கேட்டேன். அப்பாவுக்கு சந்தோஷம் இல்ல, வேண்டான்னு தான் சொன்னாங்க. சரி, அம்மாவுக்குள்ள அந்த சந்தோஷம் இருந்தான்னு கேட்டேன். சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுச்சு. அப்போ சந்தோஷம் ரெண்டு பேருக்கு இல்லாத பொழுது உனக்கு மட்டும் சந்தோஷமா இருந்த காரணம் என்ன? இருளின் கிரியைகள். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் ஒரு காரியத்துல, ஒரு திருமண காரியத்துல ஒழுங்கு செய்யும் பொழுது தன் பெற்றோர்களுக்கு ஒரு உள்ளான இதுல இருந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். பெற்றோர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அவளை நடத்துகிற ஊழியர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா வாய்ப்படியா மட்டும் என்னது? ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்ற நீங்க. அம்மா அப்பா எப்படி பயந்து கட்டி கொடுத்தாங்களா? இவ செத்து போவான்னு நினைச்சு கட்டி கொடுத்தாங்களா? எப்படி கட்டி கொடுத்தாங்களா? இவா செத்து போவாங்கன்னு நினைச்சு கட்டி. இது தேவ சித்தமா? இது தேவ சித்தமா? சொல்ல, இது தேவ சித்தமா? நீ ஜெபிக்கிற ஜெபம் ஒண்ணு, நீ செய்கிற கிரியே ஒண்ணு. எப்படி அற்புதத்தை பார்க்க முடியும்? எப்படி சந்தோஷத்தை பார்க்க முடியும்? இப்போ அந்த பிள்ளை அழுது. அவன் நான் சொன்னேன், பிரச்சனை நீ இருக்கதான் செய்யும், கர்த்தர் உனக்கு பலனை தருவார், அவ்வளவுதான். உனக்கு சந்தோஷம் தராரோ சந்தோஷம் தரலையோ, வருகிற பாடுகளை சுமந்து செல்வதற்கு பலனை தான் தருவார். உன் விருப்பத்துக்கு நீ இஷ்டப்படி செய்வ. ஜோம் பண்றது மட்டும் ஆண்டவர் உங்க சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லுவ. எல்லா பாஸ்டிங் இருந்தாலும் ஜோம் பண்ணுவேன், நல்லதுதான். ஆனா உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனை எங்க என்ன செய்யக்கூடாது? இழுக்கக்கூடாது. அப்படின்னா அன்னைக்கு பெற்றோர்கள் விளக்கும் போது சொல்லணும், வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அம்மா சொல்லிச்சு இல்லையா, வேண்டாம் மக்களேன்னு சொல்லிச்சு இல்லையா, அன்னைக்கு நீ கேட்கணும். அம்மாவா இல்லையா? எது தேவ சித்தம்? கர்த்தர் மனிதர்களை கொண்டுதான் சொல்லுவார், இது வேண்டாம் அவனை, வேண்டாம் மக்களே, இதெல்லாம் தேவையில்லை, இப்போ நமக்கு வேண்டாம், இன்னும் நாட்கள் இருக்குது, இந்த லைஃப் வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம்னு சொல்றாங்கன்னா அது கீழ்ப்படியணும். அதான் தேவ சித்தம். அவர் என்ன பரலோகத்துக்கு நேரம் வந்து மன்னன் தரிசனமாகி, மகளே உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா சொல்றாரு? இல்லையே, மனிதனை கொண்டுதான் செய்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம தப்பு செய்யறோம், பக்கத்துல பார்த்து தப்பு செய்யறோம். இருளுக்குள்ள போகக்கூடாது. நீ யாராவது சோரை திரும்பி பார்த்துட்டு நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன் நீ நினைச்சிடாத. பிசாசு உன் மூலமா சாதிச்சான். ஆனா அன்பின் மூலமாய் கட்டப்படுகிறது தான் ஆவியானவரால். அந்த இடத்துல ஆவியானவர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ இவனுக்கு ஆத்திரம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு. அவன் நினைச்சது கிடைச்சதா இல்லையா? நினைச்சது கிடைச்சதா இல்லையா? ஆத்திரம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. கிடைச்சது வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அது கூட எதுவும் வந்துச்சுன்னா சாபமும் அவனோடு கூட வந்துச்சு. சொல்லுங்க. இன்னைக்கு உண்மையா நான் சொல்றேன், நீங்க கோபப்பட்டு சாதிச்சிடலாம் நீங்க நினைக்கிற இடத்துல சாபமும் கூட வருதுன்னு சொல்லுங்க. சாபமும் வருது. நீங்க நிறைய பிள்ளைகளை பாருங்க, நான் நினைக்கிறேன் கோபப்பட்டு வாங்கின பொருளா இருக்கலாம், திங்ஸா இருக்கலாம், இல்லை வீடுகளா இருக்கலாம், நிலங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கோபப்பட்டு வாங்கின ஒண்ணு எங்கேயாவது நிலைச்சு நிற்கிறதா அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. ஒரு பொருள்
ஹலோ ஜென்ஸ், நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க கோபப்பட்டு, உங்க சின்ன வயசுலயா இருக்கலாம், இல்ல கல்யாணம் ஆன பிறவா இருக்கலாம், கோபப்பட்டு நீங்க வாங்கின திங்ஸ் ஏதாவது உருப்படியா இது வரைக்கும் இருக்குதா? சொல்லுங்க, இருக்குதா? உங்களுக்கு இருக்குதா? லேடிஸ் சொல்லுங்க. கோபப்பட்டு புருஷன்கிட்டயும் அம்மாட்ட அப்பாட்ட கோபப்பட்டு வாங்கின ஏதாவது ஒண்ணு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? அஹ்? இல்ல. ஏன்? அதோட உனக்கு சாபமும் வந்திருக்கு. அதோட என்ன வந்துருச்சு? அது புருஷனா இருந்தாலும் சரி, அவன் எரிஞ்சு எரிஞ்சு தான் தருவான். எந்த ஆளையும் சாவட்டுன்னு அவன் போட்டு தான் சாபம் போட்டு தானே கொடுக்குறான். நீ யோசித்து பாரு. நம்ம இப்ப ராஜ்கமல் பிரதர்ட்ட கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? அப்படிதான் செய்வாரு. ஏன் ரவி அவரா இருந்தாலும் அதான் செய்வாரு. நான் உங்களை சொல்லல. உங்களுக்கு ஏன் குத்துற என்ன சொல்லுவாங்களே, குறு குறுன்னு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? எத்தனை பேர் புரிஞ்சுது? எத்தனை பேர் புரிஞ்சுது? கோவப்பட்டு வாங்கின ஏதாவது ஒண்ணு நல்லா இருந்திருக்கோ? ஒரு பொருளை சொல்லு. நான் கோவப்பட்டு வாங்கின பொருள் இது, அந்த பொருள் எனக்கு நல்லா இருக்குதுன்னு பிள்ளைங்க சொல்லுங்க. உங்க அப்பா அம்மாவிட்ட அடம் பிடிக்கிறீங்க இல்லையா? வாங்கி ஏதாவது புரோஜனம் இருந்திருக்கா? உருப்படியா இருக்குதா வீட்டுல? 4 நாள் தான் முடிஞ்சிடும். அன்புல வாங்கி கொடுத்து பாருங்க, அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அன்புனால நிறைவேறுகிற ஒவ்வொரு காரியமும் அதுல பல ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கோபத்துல ஒரு பொருளை நீ பெற்றுக்கொள்கிறதுல அந்த கோபத்தோடு கூட என்ன இருக்குது? நீ நினைச்சது நிறைவேறுகிறது, உண்மைதான். ஆனா அதுக்குள்ள என்ன உண்டாகிறது? சாபம் இருக்கிறது. வளர முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என்னைக்கு உன் வாழ்க்கையில வறுமைதான் இருக்கும். ஏன்? எங்க இருக்கிறோம்? நம்ம கோபத்துக்குள்ளதான் இருக்கிறோம். நீ நினைக்கிறதெல்லாம் ஒருவேளை நீ நினைக்கிற, என்ன நினைக்கிற, நான் நினைச்சதெல்லாம் கிடைச்சிச்சு பாஸ்டர், சந்தோஷப்படுறேன், சாட்சி சொல்றேன், உண்மைதான். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு உனக்குள்ள? இப்ப ஆகாப்ட எழுப்பி கேட்க சொல்லணும். ஆகாப்பே, நீ இப்ப சாட்சி சொல்லுன்னு சொன்னா, நான் ஆசைப்பட்டதை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு தான் சொல்லுவான். ஆமாவா இல்லையா? சொல்லு. ஆகாப் இப்ப வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து சாட்சி சொல்றார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் கடந்த நாளில் என் அரண்மனையின் பக்கத்தில் அழகான ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. என கண்களுக்கு இன்பமாய் தோன்றியது. அந்த திராட்சை தோட்டத்தை நான் அவன்கிட்ட போய் கேட்டேன். ஆனால் அவன் தரமாட்டேன் என்று சொன்னான். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அவனை மண்டையை உடைச்சு ரத்தம் வர வச்சார். அப்படித்தானே சொல்லியிருப்பான். ரத்தத்தை உடைச்சார். ஆகவே அவனை கர்த்தர் என் விருப்பத்தை கேட்டு அவனை நாசமாக்கி எனக்கு என்ன செஞ்சார்? எனக்கு அதை எடுக்க, அதை பயன்படுத்த எனக்கு கிருபை தந்தார். என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுவும் சாட்சி தான். இதுவும் சாட்சி தான். ஆகாப்ப கொண்டு விட்டு அவன் அப்படிதான் சொல்லுவான். யோசித்து பாருங்க. நம்ம கையில ஆசீர்வாதம் வர இடத்துல அநேக இடங்களை சாபத்தை வாங்கி வச்சிருக்கிறோம், வியாதியை வாங்கி வைக்கிறோம். எத்தனை பேரோட சரீரத்துல வியாதி ஏன் வாங்குறோம்? ஏன்? நமக்கு ஏற்ற துணியை கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவி இன்னைக்கு நீங்க புரியாம இருக்கு காரணம் என்ன தெரியுமா? கல்யாணத்தை அன்னைக்கு நீங்க 2 பேரும் வச்ச அந்த அன்பு தான் இன்னைய வரையும் உங்களை கொண்டு போகுது. எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சு? எத்தனை நேரம் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சு பிரிஞ்சு போகாம இருக்கிற காரணம் என்ன? நீங்க 2 பேரும் அன்புல கட்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு பொஞ்சு போகுது. எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும், நெருக்கம் இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், அதுக்குள்ளே சிலருக்கு ஆசீர்வாதம் இருக்கு, சிலருக்கு சாபம் இருக்கு. ஆசீர்வதிக்கப்படுறது முக்கியம் அல்ல, நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன்ங்கிறது முக்கியம் அல்ல. அந்த சாபத்திற்குள்ள நீ உனக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள சாபமும் வரக்கூடாது. நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரணும். சொல்ல, நன்மையும், ஆமா, நன்மையும் சாபமும் என்னை பின்தொடரக்கூடாது. சொல்ல, நன்மையும் சாபமும் தொடருது இன்னைக்கு. அப்படி வரக்கூடாது. நன்மையும் கிருபையும் என்னை தொடர்றதுக்கு பதிலாய் இன்னைக்கு அநேகருடைய இல்லங்களில நன்மையும் சாபமும் தொடர்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, கொஞ்சம் யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். நன்மை இருக்கு, உண்மைதான். நான் நினைக்கிறத சாதிச்சுட்டேன், அவ்வளவுதான். அதுக்குள்ள என்ன இருக்கு? இப்ப பாரதியை கேட்கிறேன். உங்க அம்மா கல்யாணத்து நேரம் என்ன போட்டாங்க? நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. அவங்க போட்ட சாபம் இன்னைக்கு இருக்காமக்கா? இருக்குதானே? அவங்க சொன்னதுல என்ன நிறைவேறுதா?
அதான் நான் நினைச்சதை சாதிச்சேன். பரம என்ன இருக்கு சொல்லு? நன்மை இருக்கு. நான் நினைச்ச நன்மை எனக்கிட்ட இருக்கு. ஆனா கிருபை என்கிற கிறிஸ்துவின் வெளிச்சம் எனக்குள்ள அங்க இல்ல. கிருபை அங்க இல்லைன்னா அங்க என்ன தொடருது? சாபம் தொடருது. இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், போராடுறேன், உபவாசிக்கிறேன், எல்லாம் செய்றேன். ஏன்? நன்மையோட என்ன இருக்கு சொல்லு? அப்ப எனக்கு என்ன வேணும்? நன்மையோட கிருபை வேணும். சொல்ல, நன்மையோட கிருபையும் நன்மையும் என்னை பின்தொடரணும். நீ பின்தொடர்றது போல என்ன இருக்கு என்கிட்ட? சாபம் தான் இருக்கு. வாங்காத. சொல்லு, என்ன சொல்லு? சாபத்தை வாங்காத. பிள்ளைகளுடைய வாழ்க்கை தொலைஞ்சு போகும். பிள்ளையோட எதிர்காலம் தொலைஞ்சு போகும். நீ நன்மையை அனுபவிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 சிஸ்டரை குறித்து எனக்கு தெரியும். அவங்க சந்தோஷத்துக்காக எல்லாம் செஞ்சாங்க. 3 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. ஒரு பிள்ளைக்கு தைராய்டு, வாலிப பிள்ளை, கல்யாணம் ஆகல. இன்னொரு பிள்ளைக்கு வந்து சரீரம் எல்லாம் வெள்ளை. இன்னொரு பிள்ளை இருக்கு, ஆக மொத்தம் 16 வயசு, சுகரு. 16 வயசுல சுகர். எப்படி வாழ்க்கை அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கை? நீ சந்தோஷமாய் கொண்டாடுனா, சந்தோஷமா இருந்தா, மனமகிழ்ச்சியா இருந்தா, எல்லாம் செஞ்சா, எல்லாத்தோடும் எது வந்துச்சு? நீ விரும்பின நன்மைகள் எல்லாம் நடந்துச்சு. உனக்கு வேண்டிய சுகம் எல்லாம் கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சது உண்மைதான். ஆனா அதோட நன்மையோட கிருபை சேரலையே. அந்த நன்மையோட என்ன வந்துச்சு? சாபம். ஒவ்வொருடைய கண்ணீரும் வாங்கி 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 இன்னைக்கு வாழ்க்கை அந்த பிள்ளையோட எதிர்காலமே இல்லாம ஆக்கிடுச்சு இல்லையா? அப்ப என்ன நீ தேவனை ஆராதிக்கிற? என்ன கர்த்தரை மகிமைப்படுத்துறோம்? அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நன்மையோட சாபத்தை வாங்காத. பக்கத்துல பார்த்து நன்மை கிருபையும் தான் என்ன தொடரும், என் சந்ததியை தொடரணும். நான் செஞ்ச நன்மை என் சந்ததியை தொடரணும். எனக்குள்ள இருக்கிற கிருபை என்கிற இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம், அந்த வெளிச்சம் என் பிள்ளைகளுக்கு கடந்து போகணுமே தவிர என் பிள்ளையை நான் இருளாக்கிடக்கூடாது ஒரு நாள். இன்னைக்கு அநேகருடைய பிள்ளைகள் இருளாகி கொண்டிருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளுக்கு சொல்றேன், இன்னைக்கு உனக்கு நன்மை வரலாம், ஆசீர்வாதம் வரலாம். அது கூட என்னதான் இருக்கணும்? கிருபை தான் இருக்கணும். கிருபை இருந்தா வளர்ந்துட்டே இருக்கலாம். சொன்ன கிருபை இருந்தா. சாபம் இருந்தா எவ்வளவுதான் உனக்கு நன்மை வந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இவ்வளவு போராட்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும். அடுத்தவங்களை சுரண்டணும்னு தோணும், வஞ்சிக்கணும்னு தோணும், எனக்கு இல்லாததை எனக்கு உரியதாய் மாற்றணும்னு தோணும், எல்லாம் தோணும் இல்லையா? போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். யோபு, கடந்த நாட்கள்ல யாரை குறித்து பிரசங்கித்தேன்? யோவான் ஸ்நாபகனை குறித்து பிரசங்கித்தேன். அவர் இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் அநேகர் என்ன செஞ்சார்? வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்தார், வனாந்திரத்துக்குள்ளே கொண்டு வந்தார். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அப்போ என்னுடைய ஆத்துமா, இவனுடைய ஆயுசு நாட்கள், வளர்ந்து இருக்க வேண்டிய ஆயுசு நாட்களை இவன் சுருக வைத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இவ பாருங்க, யோபுனுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவன் இருளின் வெளிச்சத்திலே, அவர் அருளின வெளிச்சத்திலே, சொல்ல, அவர் அருளின வெளிச்சத்திலே நான் கடந்து போனேன். வாசிக்கலாம், யோபு 29:3. அப்பொழுது அவர், தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்து, என்னது? வெளிச்சத்திலே நான் கடந்து போனேன். அல்லேலூயா. அப்போ யோபு சொல்லுகிறார், எனக்கு அநேக டெம்டேஷன் வந்தது உண்மைதான், எனக்கு அநேக பிரச்சனை வந்தது உண்மைதான், நான் கர்த்தரை மறுதலிக்க வைக்கணும்னு எத்தனையோ முயற்சிகள் இருந்துச்சு, உண்மைதான். என் வாழ்க்கை ஒரு காலத்துல இருளில தான் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த இருளுக்குள்ள நான் வந்தாலும் அவருடைய வெளிச்சம் என் மேல் இருக்கிறதுனால அந்த இருளை கடந்து போவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. எனக்கு கோபம் வந்தது உண்மைதான், எரிச்சல் வந்தது உண்மைதான், வியாதி வந்தது உண்மைதான்,
யாராவது எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா நினைச்சது உண்மைதான். ஆனா எல்லாம் எனக்கு உண்மைதான். ஆனாலும் அவருடைய வெளிச்சம் என் தலையின் மேல் இருந்தபடியினால இருளை நான் அழகாய் கடந்து போனேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருள் வந்து நம்ம ஆக்கிபை பண்ண அநேக சூழ்நிலைகள் வரும். அநேக இருள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஏன்னா நீங்கள் வெளிச்சத்துக்குள் போகவில்லை, இருளுக்குள் போகிறீர்கள். உலகத்துக்குள்ள போறீங்க. அந்த உலகத்துக்குள்ள போகும் பொழுது அநேக சிற்றின்பங்கள் வரதான் செய்யும், உலக கவலை வரதான் செய்யும், தேவனுடைய தரிசனத்தை மறக்க வைக்கதான் செய்யும், தேவனுடைய திட்டத்தை மறக்க செய்யதான் செய்யும், தேவனுடைய அழைப்பை மறக்க செய்யும். ஆனாலும் இந்த உலகத்துக்குள்ள நீ போகும் பொழுது அவர் உன் மேல் இருந்தால், சொல்ல, அவர் என் மேல் இருந்தால் அந்த வெளிச்சத்துல நான் கடந்து போவேன் இருளை. ஹல்லேலூயா. பாவத்தை நான் கடந்து போவேன். அன்னைக்கு யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்போடு கூட இருந்ததுனால அவனுக்கு வந்த எல்லா இருள்களையும் தாண்டி செல்வதற்கு கர்த்தர் அவனுக்கு வெளிச்சமாய் இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு இருந்தா எந்த இருளையும் உன்னால ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெயிக்கணும்னா அவர் வேணும் உனக்கு. அவர் இல்லைன்னா நீ தோற்று இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படி உனக்கு தோல்வி வருகிறதுன்னா நினைச்சுக்கோ, கர்த்தர் என்னிடத்துல இல்லை, ஆவியானவர் என்னோடு இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். எப்போ பார்த்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். இவ்விதமாய் சங்கீதக்காரன் சொல்லும்போது சார் ஏசாயா 50:10 சொல்லுது, இந்த இருள் இருக்கிற காலத்துல கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். சொல்லுங்க, யாரை சார்ந்து கொள்ளணும்? போராட்டம் வரும், சிந்தைகள்ல மாற்றங்கள் வரும், எண்ணங்கள்ல மாற்றங்கள் வரும். அப்ப கர்த்தரை நான் இன்னும் சார்ந்து கொள்ளணும். ஒருவேளை நான் இன்னைக்கு நினைக்கிறேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் இருள் இருக்குதுன்னா இன்னும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஆலயத்துல வா, ஜோம் பண்ணு, பல மணி நேரம் ஜோம் பண்ணு, உபவாசி, தெய்வ சமூகத்துல காத்து கடை. ஆண்டவரே, உங்க வெளிச்சத்துல இந்த போராட்டத்தை நான் கடந்து போகணும். சொல்ல, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை, இந்த நெருக்கம், இந்த இந்த காரியத்திலிருந்து நான் என்ன செய்யணும்? கடந்து போவதற்கு நான் இன்னும் என்னை வெளிச்சம் உள்ளவனாய் மாற்றும். சொல்ல, என்னை வெளிச்சம் உள்ளவனாய் மாற்றும். அப்ப இருளின் கிரியை காலத்திற்கு முன்னே என்னை அழிக்க செய்து விடுகிறது. அல்லேலூயா. காலத்துக்கு முன்ன அழித்து விடுகிறது. ஏன் அழியணும்? ஏன் அழியணும்? இருள் நம்மளை காலத்துக்கு முன்ன அழிக்க தீர்மானிக்கும். ஆனா நீ சொல்லு, இல்ல இல்ல இல்ல, யோபுவை போல சொல்லு, கர்த்தருடைய வெளிச்சம் என் மேல இருக்குது. அந்த வெளிச்சத்துல எனக்கு இருக்கிற இருள, எனக்கு சத்துரு வைத்திருக்கிற கண்ணிய, பிசாசு நினைத்திருக்கிற தீர்மானத்தை நான் கடந்து செல்ல போவேன். சொல்லு, நான் கடந்து செல்லுவேன். இருள் என்னை ஆளுகை செய்யாது. சொல்லு, இருள் என்னை ஆளுகை செய்ய, ஏன்னா அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறபடியினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வேதம் சொல்லுகிறது, யாருக்கு இருள் வருமா? துன்மார்க்கனுக்கு இருள் உண்டாகுமா? வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 6. யோபு 18ஆம் அதிகாரம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், அவனுடைய அடுப்பும் அணைந்து போகும். ஏன்? உன் வீட்டுல விறகு எரியாது, உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்காது? விறகு எரியாது. அடுப்புல விறகு எரிஞ்சாதான் சமையல் நடக்கும். அம்மாவா இல்லையா? இல்லைன்னா என்ன இருக்கும்? ஊதி ஊதி தான் இருக்கணும். ராமா சிஸ்டர் கணவர் இது சாட்சி சொன்னது போல, நான் வீட்டில் எங்கள் வீட்டம்மா என்ன செஞ்சாங்க? ஊதி ஊதி இருந்தாங்க, கஷ்டப்பட்டேன். ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சார்? கேஸை தந்தார். அல்லேலூயா. அப்போ அடுப்பு இது ஆகணும்னா எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? விறகு வேணும். விறகுனா என்னது? வசனம் எனக்குள்ள இருக்கணும். சொல்லுங்க, வசனம், வசனம், வசனம் எனக்குள்ள இருக்கணும். விறகாகிய வசனமாகிய அந்த விறகு என்ன செய்யணும்? எரிய வைக்கணும். அந்த விறகு இப்ப பாருங்க, ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கு, பெரிய மரம். அந்த மரத்தை நேர அடுப்புல வைப்பீங்களா? என்ன செய்வீங்க? வெட்டணும். அந்த வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா அக்கினிக்குள்ள கொடுக்க 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 அந்த விறகு எரிகிறதை போல என்னுடைய இருள் என்ன செய்யும்? அழிந்து வெளிச்சம் உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா, நன்மையும் கிருபையும் என்னை எப்போதும் தொடர்ந்து இருக்கணும்னா, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியத்தை செய்யக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை குடும்பங்கள் ஆகாரம் இல்லாம இருக்காங்க தெரியுமா? கையேந்துறாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? அங்க துன்மார்க்கத்தின் ஆவி கிரியை செய்கிறது. இருளின் கிரியை ஆளுகை செய்கிறது. பக்கத்துல பக்கத்துல போய் எனக்கு அதை தருவியா? எனக்கு இதை தருவியா? எனக்கு அதை தருவியா? இதை தருவியான்னு நம்ம கேட்கிறோம் பாருங்க. அப்பவே புரிஞ்சுக்கோ என் வீட்டுல என்ன இருக்கு. துன்மார்க்கம், கோபம், எரிச்சல், சண்டை, முகத்தை எங்கேயாவது திருப்பிட்டு இருக்குது. அப்படி இருக்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 21:17 வாசிங்க. 21:17 யோபுவினுடைய புஸ்தகம். திடீர்னு அடைஞ்சிரும். நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கும் வழக்கு. பிரகாசிதன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அணைஞ்சிரும். என்ன செஞ்சிரும்? சட்டிதியில அணைஞ்சிரும். நல்லா தான் போயிட்டு இருந்தோம் பாஸ்டர், குண்டுக்குள்ள விழுந்துட்டானே. நல்லா தான் பிரேயர் லைஃப் போயிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையே. நல்லா தான் பைபிள் போயிட்டு இருந்துச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல இருள் நம்மளை ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி பாஸ்டர், அப்ப இந்த இருள் வராம இருக்கணும் நான் என்ன செய்யணும்? உற்சாகமா இருக்கணும். சொல்ல பக்கத்துல பார்த்து சொல்ல, இருள் என்னில் வராமல் இருக்கணும் நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எதுல உற்சாகமான வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 11 அதனுடைய 35. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம், சாரி அதுக்கு முன்னாடி 25 26 வாசிங்க. மத்தேயு 25 26. மத்தேயு 25 26. பிரதித்திரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, அறிந்திருந்தாயே. போதும். வேதம் தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது. என்ன சொல்லுது? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. சோம்பல் இருக்கா? சோம்பல் இருக்கா? இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. அப்ப சோம்பல் ஆனவர்களுக்கு என்ன கொடுக்கணுமா? வாசிக்கலாமா? எங்க போகணும்? பாதாளம். எங்க? எத்தனாவது வசனம்? 30வது வசனம். புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை. அப்ப இருள் வருதுன்னா நமக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? சோம்பல். ஜெபிக்கவா பாஸ்டர்? ஆராதனையா பாஸ்டர்? பொறுப்பா பாஸ்டர்? சாக்கு போக்கு சொல்றேன், அவ்வளோ ஒருக்குள்ள இருளா வந்திருக்கிறது. சொல்ல சாக்கு போக்கு சொன்னா என்ன வருது? அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு ரீசன். எதுக்கு என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு ரீசன். அப்படி இருக்குதுன்னா இருள் நம்மளை ஆளுகை செய்கிறது. காலத்திற்கு முன்ன நீ ஏன் சாகணும்? சாக்கு போக்கு சொல்லி ஏன் நீ காலத்துக்கு முன்ன சாகணும்? உனக்கு கொடுத்த ஊழியத்துல கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து அந்த ஊழியத்துல உற்சாகமாய் ஓடினா ஏன் உனக்கு சாபம் வருது? இருள் சோம்பல். பாஸ்டர் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு, நாளைக்கு வேண்டாம் அடுத்த நாள், இன்னைக்கு இல்லை நாளைக்கு. இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் என்னது? சோம்பல். ஆமா, இன்னைக்கு துணி துவைக்காண்டா நாளைக்கு துணி துவைச்சலாம் இல்லையா? ஹலோ, ஆமாவா இல்லையா? இன்னைக்கு இருக்காண்டா நாளைக்கு, இன்னைக்கு இல்லை நாளைக்கு.
அடுத்த வாரம், அடுத்த மாசம். இதுக்கு பேரு தான் என்னது? சொல்லுங்களேன். அப்ப சோம்பல் வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? இருள் நம்மளை ஆளுகொள்கிறது. அல்லேலூயா. அப்ப இருள் வந்தா எனக்குள்ள என்ன உண்டாகிறது? அழுகை வரும். அடுத்து என்ன உண்டாகும்? பற்கடிப்பு உண்டாகும். வேற சொல்லுங்க. அவ்வளவுதான் இருக்கா? ரெண்டும் தான் இருக்கா? அப்போ சோம்பல் இருக்கிறவங்களுக்குள்ள இருள் வந்தா சோம்பல் வந்துடும். சொல்லுங்க, என்ன வந்துடும்? ஆகாப்புக்கு என்ன வந்துச்சு? சோம்பல் வந்துருச்சு. எதையுமே ஒர்க் பண்ணல அவன மைண்டு. ஆகாப்புக்கு என்ன வந்துருச்சு? சோறு வந்த உடனே சாப்பாடு நின்னுச்சு, செயல்பட முடியல, அவன் படுத்துட்டான். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள இருளின் ஆவி உள்ள போயிடுச்சுன்னா அங்க பற்கடிப்பும் என்ன வந்துடும்? அழுகையும் இருக்கும். இன்னைக்கு உன் வீட்டுல கத்தர் அழ வச்சாரா, சந்தோஷமா இருக்க சொல்லியிருக்கிறாரா? சொல்லுங்களேன். அப்ப வீட்டுக்குள்ள அழுகை இருக்குதுன்னா நினைச்சுக்கணும், இருளின் கிரியை எங்கேயோ எங்கேயோ இருக்கு. அதை ஜெயிக்கணும்னா அப்போ யாரை சார்ந்து கொள்ளணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். நம்ம ஆராதிக்கிற உங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. சொல்லுங்க, இன்னைக்குள்ள ஒரு வெளிச்சம். இதை வெளியில போய் அணைச்சிடாத. நிறைய பேர் இங்க இருக்கும்போது நல்ல ஆவில அப்படியே அப்படியே ஆவில எழும்புரும். ஆனா வீட்டுக்குள்ள போனா என்ன ஆவி? மனுஷ ஆவி எழும்புது, இருளின் ஆவி எழும்புது. ஆலயத்துக்குள்ள மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இல்ல, வீட்டுக்குள்ளேயும் இருக்கணும். சொல்ல, எங்கேயும் இருக்கணும். எங்க இருக்கணும்? ரோட்லயும் இருக்கணும், வெளியிலயும் இருக்கணும், வேலை செய்கிற இடத்துலயும் இருக்கணும். அப்ப என்ன எல்லாவற்றிலும் சோம்பல் ஆவி இருக்குதுன்னா கன்ஃபார்ம் நினைச்சுக்கோ, எனக்குள்ள என்ன ஆவி இருக்குது? சோம்பலின் ஆவி எனக்குள்ள இருந்தா எனக்குள்ள என்ன இருக்கு? போதுமா? அடுத்த வாரம் கண்டினியூ. அல்லேலூயா. அப்ப ஆகாப் அவனுக்குள்ள வந்து இருளின் ஆவி அவனை என்ன செஞ்சுச்சு?